வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா அண்டர் 90K ஒரு பெஸ்ட் கேமிங் லேப்டாப் தான் பார்க்க போறோம். இது கேமிங் மட்டும் ப்ளே பண்ணலாமா அப்படின்றது கிடையாது. இது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம். அது எந்தெந்த ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்போட தரமான கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம பார்த்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம பார்க்க போற லேப்டாப் வந்து லினோவோ LOQல தான் பார்க்க போறோம். போன வாட்டி நம்ம பார்த்தது வந்து AMD வேரியன்ட்ல தான் எல்லாமே பார்த்தோம். அப்புறம் தம்பி ஒருத்தர் சொன்னார் இன்டெல் வேரியன்ட்லயும் சொல்லுங்கண்ணே அப்படின்னாப்புல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இன்டெல் வேரியன்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 83DV00X4IN. இப்போ இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்டெல் கோர் i5 13th Gen 13450HX. இந்த லேப்டாப்ல வந்து கிராஃபிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா NVIDIA RTX 4050 6GB கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்தளவு 16GB ரேமு, 512GB SSD கொடுத்துருக்காங்க. 15 inch டிஸ்பிளே வந்துடுது நமக்கு. விண்டோஸ் 11 ஆஃபீஸ் ஹோம் 2024 வந்து லைஃப் டைம் பேக்கு 100% வந்து sRGB கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஃபிகர் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். என்னன்னா இதுல வந்து 13th Gen HX ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்போ HX கொடுத்துருக்கிறப்ப இதில் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதாவது சிபியூக்கு ஈக்குவலாக என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த HX சீரீஸில் வந்து இருக்கும். பொதுவாக இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு ஹைப்ரிட் டிசைன் அப்படின்பாங்க. என்னன்னா நமக்கு வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் எஃபிஷியன்சி கோர் இதை வந்து ரெண்டாக பிரித்து வச்சிருப்பாங்க இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு. இந்த லேப்டாப்போட கோரை பொறுத்தளவு 10 கோர் கொடுத்துருக்காங்க. அதில் 6 பர்ஃபார்மன்ஸ் கோராகவும் 4 எஃபிஷியன்சி கோராகவும் பிரிச்சிருக்காங்க. த்ரெட்டை பொறுத்தளவு நமக்கு 16 த்ரெட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லேப்டாப் நம்ம வாங்குறப்ப இந்த விஷயத்தை வந்து நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பர்ஃபார்மன்ஸ் கோரோட பூஸ்ட் கிளாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2.4 GHz இருந்து 4.6 GHz வரைக்கும் போகுது. அதே மாதிரி ஈக்கோரோட பேஸ் கிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1.8 GHz இருந்து 3.4 GHz வரைக்கும் நமக்கு போகுது. TDPயை பொறுத்த அளவு நமக்கு 55 வாட்ஸ்ல இருந்து 157 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு போகுது. ரேமை பொறுத்தளவு DDR5 4800 MHz தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம SSD எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் 4.0 Gen தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணும் போதும் சரி, நம்ம வந்து ஒர்க் பண்ணும் போதும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பேட்டில் நெக் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸரில் வந்து IGP இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. என்னன்னா UHD கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா நம்ம வந்து பேசிக் வீடியோ நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு இந்த UHD கிராஃபிக்ஸ் ஹெல்ப்போட தான் வந்து இந்த லேப்டாப் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அப்படின்றப்ப நமக்கு வந்து இந்த சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது வந்து இந்த லினோவோ LOQல வந்து இருக்காது. பொதுவாக இந்த லினோவோ LOQல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஹைபர் கூலிங் சேம்பர் தான். இது வந்து பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி AI இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. வித் டெடிக்கேட்டட் AI சிப்பும் வந்து இந்த லேப்டாப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி கிரேடு. ஆனால் அது என்னமோ உண்மைதாங்க, மிலிட்ரி கிரேடுன்றது லினோவோ LOQ வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த பேனல் டேமேஜஸ் அதெல்லாம் வந்து இருக்காது. நல்ல ஒரு குவாலிட்டியான லேப்டாப். அந்த வெயிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் வந்து அந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டத்தை தாண்டி நீங்கள் லேப்டாப்பு பாட்டமாக இருக்கட்டும், சைடாக இருக்கட்டும், பேக் சைடாக இருக்கட்டும், அந்த ஏர் வந்து ஃப்ளோ ஆகுறதுக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லினோவோ LOQல. பாக்கி இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். கீபோர்டு RGB லைட்டு, இது தண்டர்போல்ட் போர்ட்டு, USB போர்ட்டு, இது எல்லாமே வந்து மற்ற லேப்டாப்பில் வர மாதிரி இதுலேயும் வந்து காமனாக தான் இருக்குது. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 87,666. ஓகே, இந்த லேப்டாப் வந்து நம்ம கேமிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு i5 13th ஜென்ரேஷனில் இருக்கிறதுனால கோர் வந்து 10 கோர் 16 த்ரெட் இருக்குது. அப்படின்றப்ப மல்டி டாஸ்கிங் அப்படின்றது வந்து இந்த லேப்டாப்பில் வந்து தாராளமாக பண்ணிக்க முடியும். கேமிங்கை பொறுத்தளவு நீங்கள் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், அதாவது AAA கேமும் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். காரணம் இதில் RTX 4050 கிராஃபிக்ஸ் இருக்கிறதால தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம். அதை தவிர வேறு ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துருவோம். அதாவது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது AutoCAD யூஸ் பண்ணலாம். அதில் வந்து 2D டிராயிங் 3D டிராயிங் இது பண்ணலாம். SolidWorks, Fusion 360, CATIA, PTS Creo, Simontense NX இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4050 கிராஃபிக்ஸ் இருக்கிறதுனால இதில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து லேக் அப்படின்னு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து HX சீரீஸ் ப்ராசஸர் நம்ம கொடுத்துருக்கிறதுனால சிபிஓட பர்ஃபார்மன்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து பெட்டராகவே பண்ணும். அதாவது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த ஆன்சி சாஃப்ட்வேர், இந்த EEE படிக்கிறாங்களே, EEE EC இவங்களாம் வந்து இந்த சிமுலேஷன் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர்லாம் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. அவங்களும் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேட்லேபு, காம்சோல், மல்டி பிசிக்கலு,
சாலிட்வொர்க் சிமுலேஷனு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ சிமுலேஷன் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லினோவோ எல்ஓக்யூ வந்து பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க, இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க பொறுத்த அளவு அங்கே வந்து டேவன்சி ரிசால்வ், அடோப் ப்ரீமியர், கேப்கட்டு, ஃபிலிமோரா, விஎன் எடிட்டரு, ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அவங்கள மாதிரி ஆட்களும் வந்து இந்த லேப்டாப் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ அப்போ கோடிங் படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கோடிங் படிக்கிறவங்க இந்த லேப்டாப் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது C++, ஐடிஇ, சிமுலேஷன் லிங்க், மேட்லேப், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் வந்து இந்த லேப்டாப்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த லேப்டாப்பை பொறுத்த அளவு நான் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து எல்லாமே சொல்லிட்டேன். பட் இந்த HX லேப்டாப்பை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எனக்கு வேணும் பெட்டரா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த i5 HS சீரியஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா தனியாக அதுக்கு வந்து வீடியோ போடுறோம். அதாவது கோடிங்காக இருக்கட்டும், ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், EEE படிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எப்படின்னா வெயிட் வந்து எனக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அது வந்து லைட் வெயிட்டில் தான் இருக்கணும் அப்படின்றவங்க தனியாக நம்ம வீடியோ பண்ணுவோம். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நமக்கு பேட்டரி பேக் வந்து பர்ஃபெக்டாக நிற்குமா அப்படின்னு கேட்டால் பேட்டரி பேக் நிற்காது. ஒன்லி பர்ஃபார்மன்ஸுக்கு உண்டான லேப்டாப் தான் இந்த HX சீரிஸ் லேப்டாப். இந்த லினோவோ எல்ஓக்யூ வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ நான் சொன்னவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாகவே இருக்கும். லினோவோ எல்ஓக்யூ பொறுத்தளவு நமக்கு பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், 100% வந்து SRGBயாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பில் வந்து பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லேப்டாப் வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 87,666 ஆன்லைனில் இன்றைக்கி ப்ரைஸு. ஆனால் இது வந்து மாறுது. ஒரு சில பேர் வந்து ஷோரூமில் போய் கேட்குறப்ப வந்து நான் சொன்ன மாடல் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க போய் பார்த்துட்டு. என்னை பொறுத்தளவு என்னென்னா இது வந்து நான் ஓவரலாக ஒரு விஷயங்கள் பார்த்து எப்படி வாங்கணும் அப்படின்றத தான் வந்து நான் சொல்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் நேராக வந்து ஷோரூமுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டாக என்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ அதில் எவ்வளோ வந்து ஈகோர் இருக்குது, பீகோர் இருக்குது, த்ரெட்டு எவ்வளோ இருக்குது, அப்போ அந்த ஈகோரோட கிளாக் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, ஏன்னா ஈகோரோட கிளாக் ஸ்பீடெலாம் வந்து 3 சம்திங் இருக்கணும், 3.0 GHz இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அப்படின்றப்ப நம்ம அதெல்லாம் வந்து நுணுக்கமாக பார்க்கணும். அப்போ ரேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, DDR5 கொடுத்துருக்காங்களா, ஓகே, அப்போ DDR5 கொடுத்துருக்காங்க. அப்போ PCIயில் SSD என்ன கொடுத்துருக்காங்க, 4.0 கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த இருக்கிற SSDயும் வந்து 4.0 தான் இருக்கா, இல்லை 3.0 போட்டிருக்காங்களா. அப்போ 3.0 போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 FPS வந்து கேம் விளாடும் போது அடிவாங்க. அதாவது ஒரு ஷோரூம்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு சரி ரைட் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஏற்றிட்டு இதெல்லாம் போய் கேளுங்க, இதெல்லாம் இருக்குது, ஓகே பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனியாக போயிட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பை வந்து நீங்கள் பை பண்ணிக்கிங்க அப்படின்றது தான். ஏன்னா இதில் உள்ள மாடல் நம்பர் நம்ம ஷாப்பில் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. இதே இது நாளைக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் இருக்குமா அப்படின்றது நமக்கு சொல்ல முடியல. இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு பார்த்தா அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.